தொடர்ச்சியாக நாம் தியானித்து வருகிற வேத பகுதிக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மற்றும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். இன்றைக்கு தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம், தேவன் பிரசங்கித்த அந்த மலை பிரசங்கத்தின் பகுதியில் இருந்து 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்பதே தேவனுடைய வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம், நீங்கள் மறுவரும் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். 6ஆம் அதிகாரம் 21வது வசனம், 2வது பாகம். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்பதே அதே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நாம் இந்த வாசித்த இந்த பகுதியை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொடர்ச்சியாக இந்த மலை பிரசங்கத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம், சரிங்களா? அப்ப அந்த மலை பிரசங்கத்துல போன முறை அது யார் எழுதினது, யாருக்காக எழுதினது என்பதை பார்த்தோம். அதாவது யார் பிரசங்கம் செய்தது? இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கம். இது யாருக்கு அதை செய்தார்? அனைவருக்கும் செய்தார் என்று சொல்லக்கூடாது. அங்க வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, இது சீஷர்களுக்காக. அதாவது அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்காக. அதாவது முன்குறிக்கப்பட்டதின் அர்த்தம் என்ன? யாரெல்லாம் அவர் பாதையில் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சீஷராக மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எடுக்கப்பட்ட ஒரு பிரசங்கம். அதுல பாக்கியம் என்றால் என்ன என்று பார்த்தோம். பாக்கியம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம். மூல பாஷையில சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் என்ன? சந்தோஷம். பிளஸட் என்ற வார்த்தையை நாம் அங்க தியானிச்சோம். அதை நான் திரும்ப சொல்லத்தால் அதுக்கான வசனங்களை எல்லாமே தியானிச்சோம் இல்ல? அப்படி நாம் அதன் அர்த்தங்களை நாம பார்த்திருக்கிறோம் இல்ல? அப்போ இப்படிப்பட்ட சீஷர்களுக்கு அவர் எழுதிய காரியத்தை தொடர்ச்சியாக பாக்கியம் 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 என்று அவர் ஒரு சீரியஸாக, ஒரு ஆர்டராக இங்கு பேசி வருகிறார் என்கிறதை நாம் முற்று நோக்க வேண்டும். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். அவர் ஏனோ தானோ என்று பேசல. அவருடைய பிரசங்கம் ஒரு ஆர்டரா இருந்துச்சு. ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மலை பிரசங்கத்தில் இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் நான் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிச்ச அதே வார்த்தை லூக்காவில சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல என்ன பண்ணி காமிச்சேன், வாசிச்சேன். ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குங்க? வார்த்தைகளிலே வித்தியாசம் உண்டு, ஆனால் அர்த்தம் ஒன்றுதான். மறந்துடாதீங்க. நாம மத்தேயுல என்ன வாசிச்சோம்? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதே லூக்கால என்னவா சொல்லி இருக்குது? அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இங்கு ஆறுதல், நகைப்பு என்ற ஒரே சொல், அறிஞர் பொருள் என்று சொல்லுவோம் தமிழ்ல. ஆங்கிலத்தை சினானிம் இல்ல, ஆண்டனிம் சினானிம் படிக்கும்ல. ஆண்டனிம் எதிர்ச்சொல், சினானிம்னா ஒத்த கருத்துள்ள அதே பொருள், அறிஞர் பொருள், அதே கருத்துள்ள ஒரே பொருள். மறந்துடாதீங்க. இங்கு துயரம், அழுகை, அதாவது துயரம் என்பது பெருமூச்சு என்ற அர்த்தமும் அது கொள்ளுகிறது. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மூல பாஷையில கொடுக்கப்பட்டிருக்கிறது? மறந்துடாதீங்க. துயரம், அழுகை, பெருமூச்சு, இப்படியெல்லாம் வேதத்துல இதே பதத்துக்கு வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மறந்துடாதீங்க. இந்த துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற பதத்தை நம்ம பார்க்கிறப்போ என்னவா சொல்லி இருக்குது? அதுக்கான அர்த்தம் என்ன? துயரம், அழுகை, பெருமூச்சு. நடக்கலையே, அது என்னதுங்க? ஒரு துயரம், வேதனை. துயரப்படுவது, அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்து அதே சிந்தனையிலே சாப்பிட கூட முடியாம அமர்ந்து கொண்டிருப்பது ஒரு நிலை. அதே வார்த்தை அழுகை,
இதை தாங்க முடியாமல் கண்ணீர் வருகிற அந்த துயரத்தின் பேர் என்னது? அழுகை என்று பொருள். மறந்துடாதீங்க. நகைப்பு, அந்த ஆறுதல் அடையும் போது நமக்கு ஏற்படுகிற ஒரு நகைப்பு, கக்க பக்கன்னு சிரிக்கிறது இல்லைங்க. நகைப்பு என்னது? ஒரு மாதிரி சிரிப்பு தெரியுங்களா? ஸ்மைல். அந்த மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் ஏற்படும் போது தான நம்முடைய முகங்கள் என்ன பண்ண போறோம்? ஒரு சிரிப்பு வரும். அப்பா என்கிட்ட கோச்சுக்கிட்டார், பேசவே இல்லை, இருப்போம். அப்ப ஏதாவது 5 ரூபா 10 ரூபா கொடுத்து சரி சரி எதுக்கு நல்லதுதானே சொன்னேன்னு சொல்லி கொடுத்தோம். நம்ம அப்படியே ஒரு மாதிரி அது ஒரு அசட்டு சிரிப்பு வரும் தெரியுங்களா? நகைப்பு. உள்ளுக்குள் ஏற்படுகிற சந்தோஷம் மறந்துடாதீங்க. இந்த ஆறுதல் என்பது வெளிப்புறம் நம்ம சொல்லுங்க பிரதர் அப்படின்னு ஏமாத்துற வெளி நகைப்பல்ல, இருதயத்தில் ஏற்படுகிற நகைப்பு. இது இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கினா தான் வேதத்தில் அந்த பதங்கள் எப்படியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பது தெரியும். அப்ப இங்க மத்தேயுவில ஆண்டவர் இங்கு பிரசங்கம் செய்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். லூக்காவை சொல்லியிருக்கிறார், இப்பொழுது அழுகிற நீங்கள், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்கிற வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய இருதயத்தை உறுதியாக கட்டிக்கொண்டு தேவனுக்கு நேராக உங்களுடைய புற சிந்தனைகளை அகற்றி தேவனை நோக்கி நீங்கள் ஜபத்தோடு இதை கேட்க வேண்டுமாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்பு நீங்கள் என்னவாக இதுக்கு அர்த்தத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், துயரப்பட்டா பாக்கியவான், பெருமூச்சு விட்டா பாக்கியவான், அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் என்கிறத இயேசுசாமி என்ன சிந்தனையில் இதை பேசினார் என்கிறதை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு பகுதியை எடுத்து நாம் தியானிக்கும் பொழுது அதில் சூழ்நிலை யாருக்கு சொல்லப்பட்டது? கண்டிப்பா இது விசுவாசிகளுக்கு என்பது உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய விசுவாசிகளின் பண்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டியது என்கிறதை சொல்லி, இது இருந்தால் நீ யார்? உண்மையான என்னுடைய சீஷன் என்றால் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்கிறத அவர் பேசுறார். அதான் பார்த்தோம். இங்க ஒரு ஆர்டர், அங்க முதல்ல ஒரு பாக்கியத்தை பார்த்தோம். என்ன சந்தோஷம்? உண்மையான சந்தோஷத்தை பெற்றவனுடைய குணம் என்னவாக இருக்கிறது? ஆவியில் எளிமையுள்ளவன். அந்த ஆவியில் எளிமை என்றால் என்ன? இந்த உலகம் சொல்லுகிறது, இந்த உலகம் நமக்கு போதிக்கிறது, உன்னால் முடியும், உன்னை நம்பு, தன் கையே தனக்கு உதவி, நான் சம்பாதித்தேன், நான் கட்டினேன், இதை நான் நாட்டினேன், இப்படிப்பட்ட தன்னையே முதன்மைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கும் இந்த உலகத்தின் போதனை இப்படியாக நீ உன்னை நம்பி என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன்னை நம்பாதே, உன் சுயத்தை நம்பாதே, தேவனே நீ மட்டும் போதும், ஆண்டவரே உம்மால் எல்லாம், everything from you. அத சொல்றோம், we are nothing, I have nothing, எல்லாம் உம்மால், எல்லாம் உம்மால் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்மைப்படுத்துகிற ஒரு உள்ளத்தின் செயலை தான் ஆண்டவர் பேசினார் என்கிறதை பார்த்தோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்குதான்னு சோதிச்சு பார்த்துக்கணும். அப்பதான் உண்மையான சந்தோஷத்தை, பாக்கியத்தை நீங்கள் பெற்றவர்கள் என்று இங்கு பிரசங்கிக்கிறார். இப்போ இதன் தொடர்ச்சி ஆண்டவர் அதுக்கு அதன் தொடர்ச்சி, யாரெல்லாம் உண்மையான இந்த ஆவியில் எளிமையை கொண்டவர்களுக்குத்தான், அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்குத்தான் இந்த உண்மையான அழுகை வரும். அப்படிப்பட்ட அழுகை எளிமையுள்ளவர்கள் அழும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் இங்கு போதிக்கிறது. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சொல்லிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து, போன முறை நாம பார்த்த அதே ஒரு ஃபார்மட் இல்ல, ஒரு ஆர்டர்ல தான் பார்க்க போறோம். எப்படி போன வாட்டி இந்த வசந்த தியானிச்சோம்? முதலாவது நம்ம பார்த்தோம் எது ஆவியில் எளிமை இல்லைன்றத பார்த்தோம். நமக்கு எது ஆவியில் எளிமை இல்லை என்று பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எது எளிமை என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அப்படிதான் இந்த சத்தியங்களிலே அழுகை எது இல்லை என்பதை பார்க்க போறோம்.
எது ஆவியின் மன்னிக்கணும், எது அழுகை இல்லை. இந்த வேதம் ஆண்டவர் போதிக்கிற இந்த மலை பிரசங்கத்துல நீங்க அழுதா பாக்கியவான்னு சொல்ற போதனைக்கு எதிரான அழுகை எது என்கிறதை பார்க்கும்போது எது ஆண்டவர் இங்கு பேசுகிற அழுகை என்று உங்களுக்கு தெரிய வந்துவிடும். அருமையானவர்களே, நீங்கள் மறந்துவிடக்கூடாது, இந்த உலகம் ஆண் என்றால் அழக்கூடாது, ஆம்பளை பையனி அழலாமா சொல்லுதா இல்லையா? வேதத்துல அப்படிப்பட்ட அழுகியெல்லாம் எங்கேயுமே பார்க்கல. இயேசு அழுதான். அங்க பார்த்தோம்னா தானியேல் அழுதான், நெகேமியா அழுதான். பல பேர் வேதத்திலே கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள். தாவீது அழுதான். அவன் என்றால் அழக்கூடாது, ஆம்பளை பையனி தைரியமாறு, இப்படி தைரியம் உன்னால், நீ உன்னை நம்பு, இப்படி தான் உலகம் சொல்ல, அதாவ தைரியம் யாரு, ஃபேஸ் பண்ணு, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படி என்று இந்த சொல்லுகிற இந்த உலகத்துல வேதம் சொல்லுகிறது. இந்த ஆண் பெண் அப்படின்னு அழுகை என்றால் எல்லாருக்குமே அழ வரும். வலிச்சா எல்லாம் அழுவான், கஷ்டப்பட்டா எல்லாருமே அழுவாங்க. ஆண்டவர் எந்த அழுகையை பத்தி பேசுறார்? ஆண்டவர் இங்கே இந்த சந்தோஷம் நிறைந்த ஆட்கள், அழுகிற ஆட்கள் சந்தோஷம் நிறைந்தவர்கள், புலம்புகிற ஆட்கள் சந்தோஷம் நிறைந்தவர்கள், பெருமூச்சு விடுகிற மனிதன் ஆள், பெருமூச்சு விடுகிற என்னுடைய சீஷன் பாக்கியவான், சந்தோஷம் நிறைந்தவன் என்று சொல்லுகிறார். இதை இயேசு கிறிஸ்து பேசும்போது அங்கு அமர்ந்திருந்த மக்களுக்கு சில குழப்பம் ஏற்பட்டது. ஏன்னா அங்கிருந்த சூழ்நிலை அப்படி. அந்த ரோம ஆட்சியில அவர்கள் எங்களுக்கு எப்பொழுது இந்த ரோம ஆட்சியிலிருந்து விடுதலை வரும், வரி மேல வரி போட்டு எங்களை நொறுக்கி வேதனைக்குள் ஆக்கி கொண்டிருக்கிற அந்த ரோமர்களிடத்திலிருந்து எங்களுக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எங்கள் அழுவைக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு காத்திருந்த மக்களுக்கிட்ட தான் யார் பேசிட்டு இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பேசுறாரு. இப்ப உங்களுக்கு கேள்வி வந்திருக்குமா, என்னடா இது, நானு சந்தோஷமாகணும், விடுதலை ஆகணும், இந்த ஆண்டவர் அல்லது இந்த மேசியா எனக்கு விடுதலை தருவார், சந்தோஷத்தை தருவார்னா இவர் என்ன போதிக்கிறாரு? அழுகிற நீங்கள் பாக்கியவான் என்றாரே, அழறவனா சீடன்றாரே அப்படின்ற கேள்வி அவர்களுக்குள்ள எழுந்திருக்கும். இந்த ஆட்சியில் அதிக வரிகளை வாங்கி கொண்டு நம்மை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி எப்பொழுது இந்த ஈவனுக்கு விடுதலை கிடைக்கும், அந்த நித்தியமான சந்தோஷம் கிடைக்கும் என்று இந்த உலகத்தின் சந்தோஷத்துக்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்ததினால் அவர்களுக்கு இந்த அழுகை கேள்வியாக மாறிவிட்டது. ஆண்டவர் பேசினது அவருக்கு புரிந்திருக்க வேண்டும், அதுக்கு தான் அவர் பேசியிருக்காரு. ஒருவேளை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். இங்க நம்ம தலைப்பு போலதான் அவர் கொடுத்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அதை தான் தியானிக்கிறோம். அவர் எதை சொல்லி இருக்கிறார், அவர் எந்த அழுகை குறித்து இந்த வேதத்தை பேசுகிறது, எத்தனை அழுகை குறித்து பேசுது, எந்த அழுகை குறித்து ஆண்டவர் பேசணும். சும்மா அழுகுறவங்க பத்தி பேசல. அப்போ இன்றைக்கு நாம் இயேசு எந்த அழுகையை பற்றி பேசுகிறார்? 3 வகையான அழுகை வேதம் பேசுது. வேதத்திலிருந்து 3 வகையான அழுகிய நீங்க வகை பிரிக்கும் பொழுது எதுக்கெல்லாம் அழுதாங்க பாக்குறப்ப 3 வகையான அழுகை பார்க்கலாம். அதுல 3 வகையான அழுகையில முதலாவது எந்த வகை அழுகைய ஆண்டவர் பேசலன்ற அழுகிய வேதத்தில் பார்க்கலாம். எந்த வகை அழுகைய குறிச்சு ஆண்டவர் இங்க பேசல. அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், அடிப்பட்ட அழுகுறோம், இப்படி எல்லாம் அழுகுறோம்ல, எந்த வகை அழுகையை குறிச்சு பேசல. நான் அழுகுறதுனால நான் பாக்கியவான் ஆயிடுவேனா? அதை குறிச்சு சும்மா அழுகுறோம்லாம் பாக்கியவான் சொல்லிட்டாரா? அந்த பாக்கியன்றதுக்கு அர்த்தம் புரியுதா? உண்மையான சந்தோஷம், ஆவிக்குரிய பரிசுத்தமுள்ள அந்த பாக்கியம் சும்மா அழுகுதுனால உங்களுக்கு கிடைச்சிடமா? கிடையாது. நீங்க இதுக்கு முதலாவது தலைப்பாக முதலாவது அழுகை வேதத்துல நாம் பார்க்கிறோம், சுபாவப்படி அழுகிற அழுகை, சுபாவ ரீதியான அழுகை. அதுக்கான வேத ஆதாரங்களை நான் சொல்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. நம்ம எல்லாத்தையும் வாசிக்கலாம், சில வசனங்களை மாத்திரம் வாசிக்க இருக்கிறோம். இதுக்கான வேத ஆதாரம் இந்த அழுகை குறித்து வேதம் பேசுறது மத்தேயு 2:17, லூக்கா 7:13, எபிரேயர் 12:7-11 வசனங்கள் இதற்கு ஆதாரமா எடுத்துக்கிறோம். நாம மனுஷனா பிறந்தாவே அழுதாக வேண்டும்.
மோசே பிறந்த பொழுது அவன் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்துடாதீங்க, மோசே பிறந்த பொழுது குழந்தை பிறந்தா அவங்க குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்ணுங்க? சிரிக்குமா? குழந்தை பிறந்தவொடனே நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சிரிக்குமா? குழந்தை பிறந்தாலே அழும். இது சுபாவ ரீதியான அழுக. ஒரு பிறந்த குழந்தை அழுவுறதுனால நீ குழந்தை அழுதுச்சு பாக்கியம் உள்ளது ஆண்டவர் சொல்ற பாக்கியம் அதுக்கு பொருந்தமான பிறந்தாரு. நீங்க வேதத்துல பார்க்கிறோம், ஒரு மனிதன் மரித்தால் அழுகிறோம். நீங்க மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17 நீங்க பார்க்கிறோம், ராகேல் தன் பிள்ளைக்காக அழுதாள் என்று அங்கு இருக்கிறது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுதாள். நான் என் வேதனை எனக்கு கஷ்டம் என்று ஒரு அடிப்பட்டா வழிபட்டா அழுகிறதுனாலே எனக்கு பாக்கியம் வந்துவிடும் என்றால் அந்த பாக்கியத்தை குறித்து பேசல. இரண்டாவது நாம் பார்த்தோம், லூக்கா 7:13 நாயின் விதவையின் மகன் செத்த பொழுது அந்த விதவை என்ன பண்ணா? செத்து போனதுக்காக அழுதா. இப்படியாக வேதத்திலே சுபாவம் என்றால் மரித்தால் அழ வரும். செத்தா என் பொண்ணு சொந்தமோ பந்தமோ செத்தா அழ வரும். சிலருக்கு சொந்த பந்தமே இருக்கு தேவையில்ல, சாவுக்கு போனாலே அழ வரும். ஏன்? அவங்க அழுக என்னால் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட சுபாவ ரீதியான அழுகை. பிள்ளை பிறந்த அழ வரும், அடிப்பட்டா அழ வரும், யாராவது திட்டா அழ வரும். இப்படி அழுகுறவங்கெல்லாம் பார்த்து ஆண்டவர் நீங்கள் பாக்கியவான்கள் சொன்னாரா? அந்த அழுகை குறித்து பேசியிருக்கிறாரா? இல்லை. ஏனென்றால் உலகத்தின் பிள்ளைகள் கூட இதுக்கெல்லாம் அழுகிறார்கள். எப்படி அந்த பாக்கியம் அவங்களுக்கு போய் சொந்தமாகும்? அப்படி இந்த சுபாவ ரீதியான அழுகைத்தான் அந்த ஆண்டவர் பேசின அழுகை பாக்கியம் என்று சொன்னால் உலகத்தார்கள் எப்படி பாக்கியவான்களாக கருத முடியும்? அவனும் அழுகிறானா இல்லையா? அடிபட்டா வேதனை படுறானா இல்லையா? கஷ்டம் வந்து அவன் பெருமூச்சு விடுறானா இல்லையா? தூரப்படுறானா இல்லையா? ரட்சிக்கப்படாதவன் அழுகிறானா இல்லையா? அப்ப இது முரண். நீங்க ஒட்டுமொத்த வேதத்துல எடுத்து பார்க்கும்போது அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பாக்கியவான் என்று சொல்லல. அப்படி பாக்கியவான் என்று சொல்லுவார் என்றால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்கிருந்து ஒரு உறுதியை எடுத்துக்கிறோம். சுபாவப்படியான அழுகைய பத்தி இங்க ஆண்டவர் பேசவில்லை. இந்த நாம் மனுஷனா, இந்த சுபாவப்படியான அழுகை நாம் மனுஷனா இருப்பதாலே வரும் அழுகை. அந்த அழுகை குறிச்சு தான் இந்த சுபாவ அழுக வேதத்துல பேசுது. செத்தா ஏன் அழுதான்? அவன் மனுஷன், அழுதான் ஆகுவான். அவன் மிருகம் அல்ல, ரோபோட் அல்ல அழாம இருக்கிறதுக்கு. இதை போல அவ்விசுவாசிகளும் அழுகிறார்கள். செத்த பொழுது, நோய் வந்த பொழுது, வலி, வேதனை, இழப்பு எல்லாம் நேரிட்டும் பொழுது மனுஷனா இருக்கிறவன் அழுவான். அந்த அழுகை குறிச்சு பேசுறா? இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வேதனை எல்லாம் வரப்போ அவன் அழுகிறான் தெரியுமா? அப்ப ரட்சிக்கப்பட்டவனுக்கு வந்தா அவன் அழுகுறான் பாக்கியம் என்று சொல்லுவோமா? அப்படியும் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ நான் படுற வேதனையில நான் அழுகுறப்போலாம் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்றாரு, நீ அழுகிற நீ பாக்கியவான் என்று. அருமையானவர்களே, சுபாவப்படியான அழுகை என்றால் உனக்கும் அவனுக்கு சமந்தான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு வேற, ரட்சிக்கப்படாதவனுக்கு வேற ஒரு அழுகெல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் அழுதா அது பாக்கியம், ரட்சிக்கப்படாதவன் அழுதா பாக்கியம் இல்லைன்றதெல்லாம் வேதத்துல கிடையவே கிடையாது. மறந்துடாதீங்க. நிறைய பேர் இந்த வசனத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? ஒரு அம்மா பிள்ளையை பறிகொடுத்து அமர்ந்து இருக்கும் போதும் அழுகிற நீ பாக்கியவான், இப்படி எல்லாம் விளக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிற ஆட்களா இருக்கிறாங்க. கஷ்டம் வந்த பொழுது போய் சொல்லுவோம், துயரப்படுகிற நீ பாக்கியவான். தப்பு. வேறும் இயேசு கிறிஸ்து அந்த சுபாவ ரீதியான அழுகி பேசல. துயரம் எவனுக்கு வந்தாலும் அழுவான், கஷ்டம் எவனுக்கு வந்தாலும் அழுவான். அது சுபாவப்படியான அழுகியை குறிச்சு ஆண்டவர் பேசவே இல்லை என்கிறத நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அது பாக்கியமாக இருக்க வாய்ப்பல்ல. பேசுகிறது விசுவாசிகளுக்கு அவர்களுடைய பண்பு. இரண்டாவது அழுகை பிசாசு தன்மைக்கான அழுகை.
பிசாசுக்குரிய அழுக. இரண்டாவது அழுக டயபாலிக் வீப்பிங். மறந்துடாதீங்க, டயபாலிக் வீப்பிங், பிசாசுக்குரிய அழுகிய குறிச்சு வேதம் முழுக்க பேசுது. முதல்ல சுபாவப்படியான அழுக எது இல்ல, ஆண்டவர் பேசின அழுக இல்லை. இரண்டாவது பிசாசுக்குரிய அழுகிய குறிச்சும் வேதம் பேசுது, அதுவும் கிடையாது. கண்டிப்பா பிசாசுக்குரிய அழுக ஆண்டவர் அது பிசாசுக்குரிய அழுகி அழுது பார்த்து நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லியிருப்பாங்களா? பல பேர் நாம் அழுகிறோம், வலி வந்து அழுகுறோம், பிள்ளை செத்த அழுகுறோம், தலைவலி வந்து அழுகுறோம், எல்லாத்துக்கும் திட்டின அழுகுறோம். சில அழுக வேதத்துல பேசியிருக்கிறது என்னது? டயபாலிக் வீப்பிங், பிசாசுக்குரிய அழுக. அதுக்கான ஆதாரம் எடுத்து நீங்க எழுதி கொள்ளுங்க, அதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1-2, இரண்டாவது 1 ராஜாக்கள் 21:4. இந்த பிசாசுக்குரிய அழுகிய வேதம் பேசுது என்பதற்கான ஆதாரங்கள் பல இடத்துல 2 மட்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ முதலாவது நாம 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், மன்னிக்கிறோம், 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1-2 அம்மோன் என்கிற ஒரு மனுஷன் இங்க இருக்கிறான். அந்த அம்மோனுக்கு துக்கம் ஏற்படுகிறது, அவன் பெருமூச்சு விடுகிறான், துயரப்படுகிறான். ஏன் தெரியுமா? அவன் அழுகிறான். அவன் ஒரு ஸ்திரீ மேல் மோகம் கொண்டு, அங்க இருக்குங்களா, வாசிங்களேன். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு அந்த அம்மோன் மோகம் கொண்டான். நீங்க எதுக்கு அவன் அழுகிறான் தெரியுமா? முதல்ல அவன் அந்த மோகத்தை அந்த பெண்ணின் மேல் கொண்டு அந்த பெண்ணை அடைய முடியவில்லையே என்று துக்கித்து திரிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் துயப்பட்டான், பெருமூச்சு விட்டான், அழுதான். பிசாசுக்குரிய அழுக, பாவம் செய்ய முடியவில்லையே என்று வருகிற அழுக, என்னால அந்த ஒரு நபரை அடைய முடியவில்லையே என்று வருகிற அழுக. நான் சொல்றது புரியுதுங்களா? எப்படிப்பட்ட பாவம் செய்ய முடியலன்னு வர அழுக. பல பேர் இந்த உலகத்துல அழுது திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஐயோ என்ன பிரிஞ்சு போயிட்டாலே, பாவத்துக்குரிய அழுகு. மறந்துடாதீங்க, பிசாசுக்குரிய அழுகை, பாவம் செய்ய முடியவில்லையே என்று அழுக. அவன் ஏக்கம் கொண்டான் என்று வேதத்தில் இருக்கிறது. அவன் என்ன பண்ணாங்க? ஏக்கம் கொண்டான். அதுக்கு அதே வார்த்தை தான், பதம் தான் இங்க பயன்படுத்து. பெருமூச்சு விட்டான், துக்கித்தான் என்ற அர்த்தம். ஏக்கம் கொண்டான். தமிழ்ல வர சொல் துயரப்பட்டான் என்று பொருள்பட வேண்டும். பிசாசுக்குரிய துயரம், பிசாசுக்குரிய பெருமூச்சு. இப்படிப்பட்ட பிசாசுக்குரிய அழுகையை குறிச்சு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, பேசல. ரெண்டாவது உதாரணம் பார்த்தோம், 1 ராஜாக்கள் 21:4 இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். ஆகாப் என்கிற மனிதன் இங்க ஒரு நிலத்தை வாங்க போறான், ஒரு திராட்சை தோட்டத்தை, ஒரு காணிய விலை கொடுத்து வாங்க போறான். அந்த நபர் இவனுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். வாசித்து பாருங்க, 21:4 வாசிங்களேன். இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று அவன் கிட்ட சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டுக்கு வந்து போஜனம் பண்ணாமல் சாப்பிடாமல் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டு பெருமூச்சு விட்டு கோவித்துக் கொண்டு துக்கித்துக் கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். என்னங்க, நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கவில்லையே என்று வருகிற துக்கம், பிசாசுக்குரிய துக்கம். இச்சை, பிறனுடையதை அடைய முடியவில்லையே என்று வருகிற துக்கம், பிறனுடைய பொருளை அல்லது நிலத்தை என்னால் பெற முடியவில்லையே என்று வருகிற துக்கம், பிசாசுக்குரிய அழுகை. பாவம் செய்ய விடலையே என்ற ஒரு அழுக, ஒருவன் செய்கிற தவிர நீங்க தம்பி தப்பு செய்கிறேன் என்று சொல்றப்போ
அவனுக்கு வரும் தெரியுமா கோபம்? ஐயோ நம்ம தப்பு செஞ்சுட்டோமே, அவனுக்கு மேல கோபம் வராது. மைக் அடிச்சிட்டேன் நான் கோபத்துல. ஒருவன் தப்பு செஞ்சுட்டியாரா தம்பி, இது பாவம் என்று சொல்லி பாருங்கள், அவனுக்கு ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனேன்னு அவனுக்கு உணர்த்துதல் வராது. என குற்றம் சொல்லிவிட்டு என்று உங்களை கோபம் வரும். பாவத்துக்குரிய பிசாசுக்குரிய கோபம், துயரம், வேதனை. அவன் உன்னை இப்படிப்பட்ட உன்னை ஒண்ணும் பண்ண முடியலையே கொண்டு அழுதுட்டு இருப்பான், வேதனை போடுவான், உன்னை எப்ப பழிவாங்களான்னு காத்துட்டு இருப்பான். அத வேதனை சொல்லுது. உன்னை எப்ப குத்தலாம் என்று காத்து கொண்டிருப்பான். ஏன் காரணம் என்ன? நீ அவனை பாவி என்று சொல்லிட்ட, நீ அவனை குற்றப்படுத்திட்ட. அவன் உன்னை ஏதாவது திருப்பி பேச முடியாம இருக்கலாம், ஆனால் அவன் வீட்டிலே போய் சோகமா அப்படி உட்கார்ந்துருவான். அவமானப்பட்டதுக்கு இல்ல, மறந்துடாதீங்க, என்னை குற்றப்படுத்தி விட்டார்களே, அவர்களை என்னால் எதுவும் திரும்ப பேச முடியலையே. எனக்கு ஒரு காலம் வரும், சொல்லுவோமா, துயரம், பெருமூச்சு, அழுக, பிசாசுக்குரிய அழுக. இந்த அழுகைய பத்தி இயேசுசாமி பேசினாரானா? இல்லை, மறந்துடக்கூடாது. சுபாவ ரீதியா அழுக, சாதாரணமா அழுக, நான் கஷ்டப்படுறதுக்கு துன்பப்படுறதுக்கு வழி வந்துச்சு, அடிபட்டு படுத்துட்டு நான் அழுதுட்டு இருந்தேன், அதனால நான் பாக்கியவான்லாம் சொல்லிட்டு தெரியக்கூடாது. என்னால் அடைய முடியவில்லையே, அது முடியலையே, இந்த வேதனை, என் குடும்பத்துல கஷ்டம், பிரச்சனை, பணம் இல்லை, அதனால்தான் நான் பெருமூச்சு, சோகம். உன் கஷ்டத்தினாலே உனக்கு வருகிற சோகத்தினாலே நீ பாக்கியவான் என்று ஆண்டவர் இங்கு பேசவே இல்லை. இது பிசாசுக்குரியது. உன் கஷ்டம், உன்னுடைய சோம்பேறிதானம், உன்னுடைய பெருமூச்சு, நீ வாங்கின கடன், உன் ஆண்டவர் வாங்க கூடாதுன்னு சொன்னாரு. இருக்குது வச்சு சந்தோஷமாயிரு, இருப்பதில் திருப்தி கொள்ளும் தான் சொல்றாரு ஆண்டவர். இந்த அழுக, இந்த பெருமூச்சு, துயரம் யாருடையது? பிசாசுக்குரிய. இப்படி இந்த துயரம் வரலாம், ஆனால் அது உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அப்ப எந்த துயரம், எந்த அழுகை தாங்க பேசுறாரு? எந்த அழுகையை குறிச்சு பேசுற? ஆண்டவர் சொல்றாரு, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். எதை குறிச்சு பேசுறாரு? எந்த அழுகையை குறிச்சு பேசுறாரு? மூன்றாவது, பரிசுத்தமான அழுகை. கடவுளுடைய வசனத்தால் நமக்குள் இருந்து புறப்பட்டு வரும் துயரம், அவருடைய சத்தியத்தினால் ஏற்படும் அழுக. சத்தியத்தை கேட்டு குத்தப்பட்டு நான் வேதனை விட்டு வீட்டுல போயிட்டு யோசிச்சுட்டு, ஐயோ நான் பாவி என்று எனக்குள்ள குத்தப்படுகிற அழுக. இத குறிச்சு தாங்க இயேசுசாமி பேசுறாரு, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். மலை பிரசங்கம் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு புரியுதுங்களா? சும்மா ஒரு வார்த்தையில நீங்க இந்த உலகம் சொல்லும் அர்த்தத்தை புரிஞ்சுக்கூடாது, வேதம் சொல்ற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வேதத்தை தான் பேசுது முழுக்க பார்க்க போறோம். இந்த அழுகை குறிச்சு தான் வேதம் பேசுது. அடுத்த அழுக, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எவனுக்கு ஆவியில் எளிமை என்கிற குணம் இருக்குதோ, எவனோ ஐயோ ஆண்டவரே நான் அல்ல, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை என்று தன்னை தாழ்த்துகிறானோ அவன் ஐயோ நான் பாவி என்று அழுவான். அந்த ஆர்டர் புரியுது? ஆர்டர் பேசுற ஆர்டர் சொன்னேன். ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சும்மா ஏனோதானு பேசல, எல்லாமே அப்படிதான் ஒரு ஆர்டரா வரும். துயரப்படுகிறவன் பாக்கியவான். பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்படுகிற அழுகை. மறந்துடாதீங்க. ஒன்று, இந்த அழுகை எதை பத்தி பேசுது? கடவுளுடைய வசனத்தால் நமக்குள் இருந்து புறப்பட்டு வரும், கடவுளுடைய வசனத்தால் ஏற்படும் துயரம், வேதனை, என்னுடைய குத்தப்படுதல். இதுதான் அந்த வசனம் பேசுது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட துயரமா இருக்கணும். வசனத்தை கேட்ட ஐயோ நான் பாவின்னு சொல்றது மட்டும் இல்ல, அது யாரால கொடுக்கப்பட்ட துயரம், அழுகையா இருக்கணும். உனக்கு வந்த அழுகல்ல, சுபாவத்தின் ரீதியாக வந்த அழுகல்ல, உன்னுடைய டிப்ரெஷனால வந்து அழுகல்ல, உன்னுடைய வேதனையினால வந்து அழுகல்ல, உன்னுடைய அசிங்கத்தினால வந்து அழுகல்ல, அப்படிப்பட்ட அழுக அல்ல. பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற அழுகையை குறித்து ஆண்டவர் பேசுறார். இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கான நோக்கம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் வந்த நோக்கம் தெரியுமா? அது தெரிஞ்ச ஆண்டவர் இதுதான் பேசுறான்னு உங்களுக்கு உறுதியா தெரியும். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 61:3, ஏசாயா புத்தகம் 61 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க.
நல்லா ஏசாமி எதுக்கு வந்தாரு? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின நொறுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். மறந்துடாதீங்கப்பா, ஆண்டவர் ஏன் எந்த அழுகிய எந்த துயரத்தை பத்தி பேசலாம் புரியுதா? நான் ஏன் வந்தேன்? எவனெல்லாம் என்னை அறிந்து என் சீடனாக மாறி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் பெரியவர், நான் ஒன்றுமில்லை என்று தாழ்த்தினவன், அவனுடைய உள்ளத்திலே அவன் ஆண்டவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவான். அழுது கொண்டிருக்கிறேன், ஐயோ பாவத்திலே சிக்கி மாண்டு கொண்டிருக்கிறேன், அவருடைய ஜனங்களை மீட்க, சாம்பலிலே இருக்கிறவர்களை சிங்காசனத்தில் அமர செய்ய, துயரப்படுகிறவர்களை சந்தோஷப்படுத்த, ஆறுதல் அடைய செய்ய அவர் வந்தார். அதன சொல்றாரு இங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஆண்டவர் ஏன் இதுதான் பேசுறான்னு நான் சொல்றது புரியுதா? இங்க அவர் எந்த துயரத்தை பத்தி பேசுறாரு? நான் பாவி என்று குத்தப்படுகிற, என் இருதயம் நொறுக்கப்படுகிற துயரத்தை பத்தி பேசுறாரு. ஐயோ வீட்டுல சோறு இல்லையே, என் புள்ள கஷ்டப்படுது, என் அம்மா கஷ்டப்படுது என்கிற கஷ்டத்தின் துயரத்தை பத்தி வேதம் ஒரு இடத்திலையும் பேசவில்லை. அவர்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லவில்லை. மறந்துடாதீங்க, இந்த உலகம் தப்பாக பேசுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், இங்க வந்து வாழாக்காமல் தலையாக்குவார் இல்ல, அந்த பாக்கியத்தை பத்தி வேதம் பேசல. உன் கஷ்டம் எல்லாம் என்னவாயிடும்? சாரி, சந்தோஷம் எல்லாம் கஷ்டமா மாறிடும். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, உன் கஷ்டம் எல்லாம் சந்தோஷமா மாறாது. என்னை நம்பி வருகிறவர்கள், உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அழுவார்கள். அவன் தேம்பி தேம்பி அழுவான். அவன் பாவத்துக்காக வேதனைப்படுவான். எவ்வளவு வேகமா நான் ஓடணும்னு அவன் கதரை நிற்பான். அவன் உள்ள அவருக்காக ஏங்குவான். அவன் சத்தியத்தை கேட்டு அது குத்தி பாதிக்கப்பட்டு அவனுடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டு அவன் வேதனைப்பட்டு அவன் எதுவுமே செய்ய முடியாத வேதனைக்குள்ள அமருவான். இதாங்க உண்மையான கிறிஸ்துவுக்குள்ள வருகிற அழுக. கலாத்தியர்ல நம்ம படிச்சுட்டு வரல 5:22 சொல்றாரு, ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம் என்று சொல்லுகிறார். எந்த சந்தோஷங்க? உலகத்தின் சந்தோஷத்தை பத்தி பேசுறாரா? இந்த அழுகைக்கு எதிரான சந்தோஷம் என்னது? பரிசுத்தமான சந்தோஷம். வேதத்தை இப்படிதான் வியாக்கியானம் பண்ணும். ஆவியில் வியாக்கியானம் பண்ணுவதுன்னா உனக்கு தோன்றதெல்லாம் சொல்றது இல்ல. வேதத்தில் அந்த சந்தோஷத்துக்கு என்ன வேதம் அர்த்தம் கொடுக்கிறதுன்னு பார்க்கணும். நீங்க உண்மையா நான் சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சந்தோஷம்னா சிரிக்கிறது, எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கிறது, அந்த சந்தோஷத்தை பத்தி பேசல. அப்படின்னு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்துல சொல்றாரு, இப்போது நகைக்கிற நீங்கள் அழுவீர்கள் என்று சொல்றாரு. அப்ப அந்த சந்தோஷத்தை பத்தி கனின்னு பேசுறாரா? சொல்றாரு இல்லையா? இப்பொழுது நகைக்கிற நீங்கள் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் சந்தோஷமாய், இந்த உலகத்தின் மூலமாக பெறுகிற சந்தோஷப்படுகிறவர்கள் ஒரு நாள் நீங்கள் அழுவீர்கள். அப்ப இங்க எந்த சந்தோஷத்தை பத்தி பேசுது? ஆவிக்குரிய சந்தோஷம் என்னது? உண்மையான பரிசுத்தமான சந்தோஷம். அதை நம்ம கலாத்தில பார்ப்போம். இதே போல ஒவ்வொரு வசனத்தையும் வேதத்திலிருந்து தியானிக்க போறோம். அது உண்மையான பரிசுத்த சந்தோஷம். இதை பெறுகிற ஆனந்தம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. நான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற அந்த உணர்த்துதலை, நம்பிக்கை எனக்கு வரும்போது ஏற்படுகிற சந்தோஷம், ஆண்டுடைய சத்தத்தை, சத்தியத்தை கேட்கும் போது எனக்கு ஏற்படுகிற சந்தோஷம், என்னை போலவே ஒரே சிந்தனையுள்ள பரிசுத்தவான்களை, ஒரே சிந்தனையுள்ள சத்திய பிள்ளைகளை பார்க்கும் போது வருகிற சந்தோஷம். நான் சில சமயம் பேசுவோம், நான் தனிமையா இருந்தேன், இந்த சத்தியத்தோட ஒத்து ஓட ஆள் இல்லைன்னு சொல்லும் போது ஓட்டரா வந்துட்டு இருக்கிறாங்க இல்ல, அங்கிருந்து வராரு, அங்கிருந்து ஒருத்தர் வராரு, கேட்டா ஐயா இதேதான் எனக்கு சிந்தனை,
அப்ப அவங்கள பார்க்கும்போது ஏற்படுகிற சந்தோஷம், அந்த சகோதர உண்மையான வேதபூர்வமான சகோதரத்துவத்திலே இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற சந்தோஷம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதில் ஏற்படுகிற இன்பம், பரிசுத்தமான சந்தோஷம். புரியுதா? அது புரிஞ்சா இந்த அழுகை உங்களுக்கு புரியும். ஆண்டவரே, I am nothing, we are nothing, I have nothing, எல்லாம் உம்மா ஆண்டவரே என்று ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு இந்த அழுகை வரும். என்ன அழுக? ஐயோ நான் பாவி, நான் ஒன்றும் இல்லை, நான் குப்பை, நான் தூசு, என் பாவத்தை நீ கழுவுங்கப்பா, என் பாவத்தை ஒரு விஷயம் மன்னிங்க, உம்முடைய பாவத்துல நிக்கிறதுக்கு கூட நான் தகுதியாற்றவன், உம்முடைய முகத்தை பார்க்கறதுக்கு நான் தகுதியாற்றவன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எப்படி முழிக்க போறேன்? ஒவ்வொரு நாளும் அவன் அழுகிறவனாக, துயரப்படுகிறவனாக இருப்பான். சீஷன் என்றால் எப்படிப்பட்ட குணம் இருக்குதுன்னு புரியுதா? ஆராய்ச்சி பாருங்க. இதெல்லாம் இருக்கானு இன்னும் வரலாம் போக முடியாது, உறுதியா நான் சொல்றேன். அவன் சீஷன் என்றால் எவன் பாக்கியவான்? அவன் சீஷன் பாக்கியவான். யார் அவனுடைய சீஷனுடைய குணங்கள் என்ன? இது நம்ம ஆராய்ந்து பார்க்க இயேசு கிறிஸ்து பேசினார். இயேசு கிறிஸ்து மலை பசங்க எப்படி இருந்திருக்கும் பாத்தீங்களா? செல்ஃப் கான்பிடன்ட், சொந்த காலில் நிற்கிற ஆண்டவரை, என் சொந்த கால நான் நிக்கிறேன், எனக்கு யாரும் தொலை கிடையாது, நான் சம்பாதிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாக்கியம் அழுக வராது, வரவே வராது. அவன் ஒரு காலமும் அவன் பெருமையினாலே அவன் பாவத்தை அவன் உணராதவனாதான் இருப்பான். ஏசு 53:3 சொல்லுது, அவர் துக்கம் நிறைந்தவராய். என்னதுங்க? அவர் துக்கம் நிறைந்தவராய் இந்த உலகத்தில் அவர் இருந்தாங்க. என்னை பார்க்கும் பொழுது அவர் துக்கம் நிறைந்தவராய், என் பாவத்தினாலே என் பாவத்தை கண்டு அவர் துக்கம் நிறைந்தவராய் காணப்படுகிறார். நீங்கள் ஏன் அழ வேண்டும்? நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அப்படிப்பட்டவர்களுக்கு அழுகிறதை பற்றி இங்கே வேதம் தெளிவாக பேசுகிறது. எப்படிப்பட்டவர்கள்? உண்மையான சீஷர்கள், ஆவியின் எளிமையை உள்ளத்தில் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரு சீஷர்கள்னு, ஆவியின் எளிமைன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆவியின் எளிமை என்று சொல்லிவிட்டு அடுத்தது வர்றது எல்லாமே மலை பிரசங்கத்துல அதெல்லாம் யாருக்கு தான்? அந்த ஆவியின் எளிமை உள்ளவர்கள் தான் பொருந்துமா ஒழிய வேற யாருக்கும் பொருந்தாது. நீ கடவுளுக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தாதவனுக்கு இந்த பாவ உணர்த்துதல் வரவே வராது. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற அழுக அவனுக்கு வரவே வராது. அப்ப நான் ஏன் அழ வேண்டும்? 2 காரணங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ஏன் நான் அழ வேண்டும் என்ற கேள்விக்கு 2 காரணங்கள். முதலாவது, சொந்த பாவத்துக்காக அழுக வேண்டும் என்று வேதம் சொல்லுது. முதலாவது யாருக்காக அழுணுங்க? சொந்த பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அழ வேண்டும். பரிசுத்த ஆவியால் உணர்த்தப்பட்டு அழுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கு சொல்லுகிறார்கள் அர்த்தம். நீங்க அதுக்கான நேரத்துல லூக்கா 7ஆம் அதிகாரம் 27-28 மரியாள் என்கிற ஒரு வேசி அவருடைய பாவத்துக்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் கண்ணீரை ஊற்றி அழுதாள் என்று வேதத்தில் இருக்குது. எதுக்காக அழுதா? எங்க அழுதாங்க? அவ ஏதாவது நேர்த்திக்கானா? இல்ல ஆண்டவர் திட்டாரா? இல்ல ஏதாவது இழந்துட்டாளா? ஒண்ணும் கிடையாது. அவட்ட பணம் இருக்குது, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு, சுகம் இருக்கு, அவளுக்கு இல்லாத ஒண்ணும் இல்லை. ஏன் அழுதா? அவள் பாவி என்று உணர்ந்தாள். ஆண்டவர் பாதத்திலே அவளுடைய கண்ணீரை ஊற்றினாள். தன் சொந்த பாவத்துக்காக அழுகிற வேதம் பேசுது. அழுகிற அழுக, சொந்த பாவத்துக்காக அழுகிற அழுகையை குறித்து வேதம் பேசுது. லூக்கா 15:18-19 நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த ஓமை, கெட்ட குமாரனுடைய ஓமையை பார்க்கணும் நீங்க. அங்க அந்த கெட்ட குமாரன் அந்த சொத்துக்களை ஆண்டவரிடத்துல, அந்த தகப்பனிடத்துல பிரித்து கொண்டு போய் அவன் அதை இழந்த பிறகு, அவன் பாவத்தை உணர்ந்த பிறகு ஒரு செயல் நடக்குது. அவன் என்ன சொல்றான்? என்ன அவன் உணர்றான்? எப்படிப்பட்ட உணர்வு?
அங்க பார்க்கணும், ஐயோ என் அப்பாவுடைய சொத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லல. அவன் சொல்றான் பாருங்க, நீங்க 18-19 வாசிங்களேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, நல்லா கவனிக்கணும், தகப்பனே நான் உன் சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன், நான் ஒரு அடிமையா இருக்கிறேன், என்னை ஏத்துக்குன்னு சொல்ல. அவன் சொல்றான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சேன்னு சொல்ல. ஆண்டவரே நான் செய்தது யாருக்கு விரோதமான பாவம் என்று அவன் உணர்ந்தான். பரத்துக்கு விரோதமான பாவம். இதுதான் உண்மையான உணர்த்துதல். அவன் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி அவனுடைய தகப்பனுக்கு முன்பாக அவன் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தான். நீங்க தாவீது பார்த்தோம்னா, தாவீது வாழ்க்கையில நாத்தான் போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு நாத்தானு? பட்டயம் உனக்கு முன் நிற்கிறதுன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு, தாவீது பாவம் செஞ்சுட்டான் பச்சைவாளுக்கு எதிரா. இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்றான், பட்டயம் மரணம் உனக்கு முன்னாடி நிக்குது, பட்டயம் உனக்கு முன்னாடி நிக்குது. தாவீது சங்கீதம் 51 எப்படி அழுகுறான்? கவனிக்கணும். அங்க சொல்றான், ஐயோ எனக்கு சாவு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கு சாவு வேணான்னு அழுதானா? ஆண்டவரே எனக்கு பட்டயம் நிக்குது, அந்த பட்டயத்தை எடுங்க அழுதானா? அவன் சொல்றான், என் பாவம் என் முன் நிற்கிறதுன்னு அழுதான். பட்டயத்தை பத்தி பேசலாம். அவன் சாவுக்காக விட, நான் பாவம் செய்த, ஐயோ நான் நரகத்துக்கு போக கூடாதுன்னு அழக்கூடாது, அது உண்மையான ஆவியின் உணர்த்துதல் அல்ல. நான் பாவி, ஐயோ உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேனே என்று அழ வேண்டும். ஆண்டவரே உமக்கும் எனக்கும் உறவற்று போய்விட்டதே என்று வருகிற உணர்வு, அந்த பாவத்தை தாங்க முடியாத, ஆண்டவரின் உறவை பிரிந்த அந்த நிலையை தாங்க முடியாத வருகிற அழுக, தன் சொந்த பாவத்துக்காக அழுகிற அழுக. மறந்துடக்கூடாது, தன் பாவத்துக்காக ஆவியினால் வசனத்தை கேட்டு பாவத்துக்காக அழுகிற அழுக மட்டும் உண்மையான அழுகு இல்லை. அதுல கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. இதுல இருக்கக்கூடாத துயரம் இருக்கு. வசனத்தை கேட்டு சிலர் அழுகலாம், ஆனா அது உண்மையான பரிசுத்த ஆவியினால குத்தப்பட்டு அழுதாங்கன்னா கிடையாது. சில சமயங்கள் அது நடக்கிறது இல்லை. நீங்க வேதத்துல யூதாஸ் மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 3ல இருந்து வாஸ்து பார்த்தா தெரியும், அவன் மனஸ்தாபப்பட்டான்னு இருக்குது. என்ன இருக்குங்க? அவன் காட்டி கொடுத்து விட்டேனே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று மனஸ்தாபப்பட்டு அழுதான். அவன் ரட்சிக்கப்பட்டானா? அவன் அழுகிற அழுக பாக்கியம் உள்ளதா? இல்ல. இது பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்படாத அழுக. ஏன்? அவன் போய் நாண்டு கொண்டு செத்தான். பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவன் மனம் திரும்பியிருப்பான் என்றால், ஓடி கல்வாரி சிலுவையின் தேவனிடத்துல விழுந்து அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருன்னு கேட்டிருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணல? நாண்டு கொண்டு செத்தான். எங்க ஒன்னா? அவன் அந்த ஆசாரியர்கள் இடத்துல போய் அந்த காசை தூக்கி எரிஞ்சான். ஆண்டவர் இடத்துல ஒரு காலமும் போல. ஆனா பேதுரு அவன் மறுதளித்தான். ஐயோ, ஆண்டவரின் வார்த்தையை அவன் நினைவில் கொண்டு அவன் என்ன பண்ணான்? அழுதான் என்று வேதத்தில் இருக்கு. வித்தியாசம் புரியுதுங்களா? இங்க அழுகிறான், மனஸ்தாபப்பட்டு துயரப்பட்டு அழுகிறான். அது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்படுகிற அழுக அல்ல. பரிசுத்த ஆவியினால அந்த அழுகை நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். நீங்க இரண்டாவது உதாரணம், எந்த அழுகை ஆவியானவரால கொடுக்கப்படாத அழுகையும் சத்தியத்தை கேட்பதினால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வர முடியும். நீங்க 1 சாமுவேல் 15:24 சவுல் இங்கு ஆண்டவருக்கு எதிராக என்ன பண்ணிடுறான்? பாவம் செஞ்சிடறான், பலி செலுத்திடுறான். பாவம் செஞ்சுட்டு அவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். உணர்றானா இல்லையா? பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்ட உணர்த்தது இல்லை. ஏன் தெரியுமா? கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் ஐயோ நான் பாவி, நான் பாவம் செய்து விட்டு நான் அழுதுட்டு விட்டு இருந்தா பாவல. அது கீழே பார்த்தோம்னா அவன் சொல்றான், என்ன சொல்றான் வாசிங்க அப்படியே. பாவம் செய்தேன், காரணம் யாரு? இந்த ஜனங்கள் என்று அவன் சொல்லுகிறான்.
இந்த ஜனங்களினாலே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஜனங்களை வேகம் வேகம் என்று மக்கள் திரும்ப போயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே, இப்படி பாவி என்று உணர்கிறவன் மத்தவன் மேல பாவம் போட்டு உட்காந்துருக்க மாட்டான். இரண்டாவது இவன் பண்ணது வேலை என்னது, உண்மையான ஆவியினாலே உணர்த்தப்பட்டவன் அவன் இங்க ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று உணர்ந்து விட்டு அடுத்து எங்க ஓடுறான், அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இடத்துல ஓடுறான். உண்மை ஆவியினால உணர்த்தப்பட்டவன் போயிருப்பானா? பில்லிசூனியம் பார்க்கிற இடத்துல போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். நான் பாவி என்று உணர்ந்து மீண்டும் பிசாசு இடத்துல போவேன் என்றால் அது ஆவியினாலே உணர்த்தப்பட்டவன் பாவம் கிடையாது. ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், மறுபடியும் அதே பிசாசு போய் நின்றுப்பேனா? அது பரிசுத்த ஆவியினால் வருகிற பாவம், மனம் மாற்றம், அழுகை அல்ல. நீங்க ஆதியாமத்துல காயின் என்ன பண்றான், இதுவும் இப்படிப்பட்ட மனமாற்றம். நான் செய்த பாவத்தை விட தண்டனை பெரியது என்று அவன் புலம்பினான், துயரப்பட்டான். அது ஆண்டவரே நான் செஞ்சதுக்கு இவ்வளவு பேர் தண்டனையா? சில கஷ்டம் வரும், ஆண்டவர் நம் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுப்பாரு, பல வேதனைப்படும். அப்படிப்பட்ட வேதனை பாவத்தினால ஐயோ இவ்வளவு பேர் தண்டனை ஆண்டவர் அதை ஏற்றுக்க மாட்டோம். நாம் பாவி என்று உணர்வோம், ஆனா சர்ச்சைக்கு என்ன பண்ணுவோம், போக மாட்டோம். இப்படிதாங்க இது. நீ பாவி என்று உணர்ந்த எங்க விழுவ, ஆண்டவரின் பாதத்துல விழுந்திருப்ப. நீ என்ன கொண்டு போட்டுக்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பேன், நீ சர்ச்சைக்கு வர மாட்டேன். ஏன்? ஐயோ நான் வரத்து தகுதி இல்லைங்க, நான் சர்ச்சைக்கு வரல. இது ஆண்டவர் விட்டு தூரம் வராது. உண்மையான பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டு வருகிற அழுக, மனமாற்றம், துயரம் ஆண்டவரோடு நெருங்கி அவர் பாதத்தில் விழ வைக்கும். மறந்துடாதீங்க. என்னுடைய பாவத்திற்காக நான் துயரப்படும் மனிதனாக, ஆண்டவரின் சீஷனாக நான் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அது வேதத்தினால் வர வேணும், உன்னுடைய மன கடினத்தினால் அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் வருகிற துயரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது அழுகை, எந்த அழுகை குறித்து ஆண்டவர் பேசுறார்? மற்றவர்களுடைய பாவத்திற்காக அழுகிற அழுகை குறித்து வேதம் பேச. அதுக்கான உதாரணம் எரேமியா 13:17, எசேக்கியேல் 9:4, மத்தேயு 23:27, 2 கொரிந்தியர் 12:21. நேரம் இல்லாதனால சில ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன், கேட்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எரேமியா 13:17 வாசிங்களேன். இதை நீங்கள் கேளாமல் போனீர்களானால் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து, நல்லா கவனிக்கிறோம், மற்றவர்களுக்காக துயரப்படுகிறத ஆண்டவர் வேதத்துல பேச. அழுகையை குறிச்சு, இந்த அழுகையை குறிச்சு தாங்க ஆண்டவர் அங்க பேசுகிறார். தன்னுடைய சொந்த பாவத்துக்காகவும் பிறருடைய பாவத்துக்காகவும் வேதனைப்படுகிறது. ஐயோ இந்த பாவமான மனிதர்கள் எப்படி மாறப் போகிறார்கள், இப்படி பாவத்துல போகிறார்களே, நரகத்தை நோக்கி ஓடுகிறார்களே என்று துக்கித்து அழுகிறது. மோசே அழுதான், ஆண்டவரே ஏன் ஈர்க்கி போட்டு இவங்க என்ன பண்றாங்க, மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். இது நல்ல சீஷனுக்கு இருக்க வேண்டிய பண்பு. நீங்க மத்தேயு 23 அவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே. நல்லா கவனிக்கணும், என் சீஷர்களே, என்னால் முன்குறிக்கப்பட்டவர்களே, என்னுடைய மக்களே. எப்படி கூப்பிடுறேன்னு சொல்றாருங்க அவரு, எப்படி கூப்பிட்டேன்னு சொல்றாரு. கீழே 37, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறதை போல அவர் தன்னுடைய மக்களை கூப்பிடுகிறேன், பாவம் வேண்டாம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு பல முறை நான் கூப்பிட்டேன், உங்கள் காதுகள் கேட்கவில்லை என்று கத்தி புலம்புகிறத பாக்குறோம். கோழி எப்படிங்க கூப்பிடும்? நாங்க வீட்டுல கோழி வளர்க்கிறோம், பின்னாடி ஒரு காக்காவோ நாய் அப்படி எட்டி பார்த்துச்சுன்னா அது கொக்கு கத்துறோம், அந்த கோழி கொஞ்சம் ஓடி போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கும். அவருடைய அங்கலாய்ப்பு. எங்க வீட்டுல அந்த கோழி குஞ்சிய நாய் பிடிக்க வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கோழி முன்னாடி போய் அந்த கோழிக்கு நாய்க்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுச்சு, நாய்க்கு அந்த கோழியை பிடிச்சுக்கும். இது அந்த கோழியை தன்மை. ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டையில சேர்க்கிறது போல
நான் என்ன பண்ணேன்? நீ போய் நரகத்தில சாத்தானின் பாவத்தில விழுந்து அழியாதபடிக்கு நான் உன்னை நோக்கி கோழி கூப்பிடுற போல கூப்பிட்டேன். கோழி கூப்பிடுறாங்க என்று நான் ஒவ்வொரு நாளும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன். உன் காது கேட்கல, அவனையும் நீங்க கொன்று போட்டீங்க. இன்னைக்கு நம்ம சொல்றாரு, சத்தியத்தை பேசுறேன் உன் காது கேட்கல, குடும்ப ஜபத்துல பேசுறேன் உன் காது கேட்கல, அவரு மொழியில பேசுறேன் கேட்கல, தனிப்பட்ட வேலை வாசிப்புல பேசுறேன் உன் காது கேட்கல. நீ உன்னை சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுட்டி திரிந்து உன்னை விழுந்த வகை தேடுகிறானே, அது உனக்கு தெரியாததுனாலே அவன் எங்க உன்னை தூக்கிட்டு போயிட போறான்னு சொல்லிட்டு என் ஜீவனையே நான் கொடுத்தேன் கோழியை போல. அவர் என் பாவத்துக்காக எப்படி துயரப்பட்டிருக்கிறாரு தெரியுதா? என் பாவத்துக்காக எப்படி துயரப்பட்டிருக்கிறாருன்னு தெரியுதா? நான் மத்தவங்க பாவத்துக்காக நான் நல்லா இருந்த போதும், நான் மரணம் போனா போதும் நினைச்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்கிறோமே. நீ ரசிக்கப்பட்டப்பா, மத்தவனுடைய பாவத்துக்காக நீ பரிதபிச்சியா? அப்படி அழுகிற நீ பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவனுடைய பாவத்துக்காக அழுகிற நீ பாக்கியவான். அப்படி அழுகிறவன் சும்மா உட்காரவே முடியாது. இவருடைய பாவ நிலைய பார்த்து கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. தீர்க்கதரிசிகளை அனுப்பினேனே, உன்னை கூப்பிட்டேனே, உன் காது கேட்கலையே. அருமையானவர்களே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் என்றால் என்ன? எது ஆறுதல்? துயரத்தில நீ ரொம்ப அழுற, நீ ஆறுதல் அடைகிற, ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு ரொம்ப சோறு இல்லாம கஷ்டப்படுற, உனக்கு அப்படியே எண்ணெயும் மாவும் பானையிலிருந்து எடுக்க வந்து உனக்கு யாருடா வந்துச்சு? கோபம் தான் வருது. இந்த வசனத்தை எப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மாவு குடும்பத்துக்காக அவனுக்கு அளவலான்னு சொன்னாரு, அந்த ஆறுதல் அவனுக்கு கொடுத்தாரு. வசனத்தை கேட்பதினால் எனக்கு ஏற்படுகிற ஆறுதல், நான் உனக்காக துயரப்பட்டேன், வந்து உனக்காக மரித்தேன், நீ பாவத்தில் விழாதபடிக்கு நான் போய் உனக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன ஆறுதல், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுகிற ஆறுதல். எவன் பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டிருக்கானோ அவன் பாவம் செய்வதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மகனே பாவம் செய்கிறாய், மகனே பாவம் செய்கிறாய் என்று உனக்குள்ள சொல்லி சொல்லி உன்னை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துறாரே, அதுதான் ஆறுதல். எனக்கு என் ரட்சிப்பு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை நான் ஒரு காலமும் இழப்பதில்லை என்கிற ஆறுதல். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்கிற ஆறுதல். நித்திய வாழ்வை அளித்து நித்தியத்திலே இந்த உலகத்தில் உலக பிரகாரமான கஷ்டப்பட்டாலும் துயரப்பட்டாலும் என் பாவத்துக்காக வசனத்தினால் நான் அழும் பொழுது, வசனத்தை கேட்கும் போதெல்லாம் ஐயோ இது முழுமையாக நிறைவேற்றாத பாவியா இருக்கிறேன் என்று அழும் பொழுது நித்தியத்தில் நான் ஒரு நாள் இருப்பேன் என்கிற ஆறுதல். ஆக மொத்தம் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிற ஆறுதல். அதுதாங்க சகரியா 12:10 சொல்றாரு. சகரியா 12:10 அதான் சொல்றாரு. வாசிக்கலாங்களா? தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். இதுதானே சொன்னாரு. அப்போஸ்தல பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தல சபையிலே நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்றார். என்ன தேற்றம்? எதுல தேற்றத்துக்கு? எதுல நான் தேற்றி நான் ஆறுதல் அடைவதற்கு? நான் பாவம் செய்வதெல்லாம் இந்த வசனத்தினாலே பேசி பேசி என்னை குத்தி சீர்படுத்துவதற்கு. இதாங்க ஆறுதல். தேற்றரவாளன் எனக்கு ஆறுதல். இங்க எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, நம்ம சொல்லுவோம் எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, என்னை தேற்றுவதற்கு ஆள் இல்லை சொல்லுவோமா இல்லையா? என்ன சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை கேட்கறோமா இல்லையா? நான் நோய்பட்டு படுத்தா என்ன பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, எங்க அம்மா வரமாட்டுது, அப்பா வரமாட்டுது, யாராவது ஒருத்தர் ஆறுதல் தேடுறே இல்லையா? ஆண்டவர் எந்த ஆறுதல் தினம் கொடுத்தாரு? வாஸ்தவம் இல்ல,
தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது, நீ உண்மையாக அவரை துதிக்கவும், நீ பாவமற்றவனாக இந்த உலகத்தில் வாழவும், நீ பாவம் செய்யும் போதெல்லாம் நொந்து அழும் பொழுது, உண்மையா ரட்சிக்கப்பட்டவன் அழுவான் பாவ சிந்தனை வந்தாவே, அப்படி அழும் பொழுதெல்லாம் உன்னை தேற்றி விசாரிப்பதற்கு ஒருவரை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். நான் இப்ப போயிட்டேன், நான் போய் உனக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். என்ன ஆறுதல் புரியுதா? எனக்கு ஆறுதல் யாருங்க? எனக்கு ஆறுதல் யாரு? என் பையன் இல்ல, என் அம்மா இல்ல, என் மகன் இல்ல. அவங்கள ஒரு காலம் உன் பாவத்தை சொல்லி குத்தி காட்டி விடுவார்கள். என் தேவனோ என் பாவத்தை என்னுடைய அவர் கடலின் ஆழத்திலே போட்டு மறந்து விடுகிறார். மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே என்று சொல்லுகிறார். உலகத்தின் கஷ்டத்தில் அல்ல, மரண இருளில் நான் விழும் பொழுது. எசேக்கியேல் 9:4 சொல்றாரு, கர்த்தர் அடையாளம் போட்டார். என்ன அடையாளம்? பரிசுத்த ஆவியானவரின் அந்த முத்திரை அடையாளம். பரிசுத்த ஆவி இருக்கிறவன் தான் பாவத்தை குறித்து துக்கிப்பான். பரிசுத்த ஆவி பெற்றவன் தான், பரிசுத்த ஆவி தன்னிலே இருக்கிறவன் தான் பாவத்துக்காக புலம்புவான். பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவன் தான் மற்றவர்களின் பாவத்துக்காக அழுவான், நொறுக்கப்படுவான். அவன் ஆறுதல் ஆண்டவரினாலே பெற்றுக் கொள்ளுவான். ஏசாயா 61:3 அதுதான படிச்சோம் நம்ம. எது ஆறுதல்? எது ஆறுதல்? ஏசாயா 61:3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்ப நான் வந்தேன் என்றாரு. இப்படிதான் ஆறுதல் கொடுத்தாரு. உனக்கு நித்தியம் இருக்கு, நீ கவலைப்படாத. இந்த பாவமான இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் உன் சுயத்திலே நீ பாடுபடுகிற இந்த உலகத்திலிருந்து உனக்கு விடுதலை நான் தருவேன் என்ற ஆறுதல். மத்தேயு 11:28-29 அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்ன இளைப்பாறுதலுங்க? பாவத்திலிருந்து ஆறுதல், இந்த உலகத்தின் பாடிலிருந்து ஆறுதல். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள். இந்த உலகத்தின் சந்தோஷத்தினாலே நகைக்கிறவர்கள் ஒரு நாள் அழுவார்கள் என்று லூக்காலே ஆண்டவர் சொல்றார். உலகத்தின் சந்தோஷம் அல்ல, அதற்கு பதிலாக ஆண்டவரின் பரிசுத்தமான அழுகை எனக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதுங்களா? துயரப்படுகிறவன் பாக்கியவானுக்கு புரியுதா? எதுக்காக துயரப்படணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கேட்ட செய்திக்காக நம்ம மக்களுக்கு தான சகோதரர் பீட்டர் அவர்கள் ஜெபத்திலே நம்மை நடத்துவார்.